நாம் செயற்கைக்கோளை ஏவிக்கொண்டே இருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பூமிக்கு உலகில் எங்குமே உயிரில்லை என்று தெரிந்தும் செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் சுற்றுவது ஏன்? இத்தனை கோள்கள் விண்வெளியில் ஏன் சுற்றுகிறது என்றால், வான்வெளியிலும் வளங்களை தேடி அலைகிறது மனிதகுலம். புவி வெப்பம் என்று பேசிக் கொண்டிருந்தோம். வெயில் வேலூரில் கொஞ்சம் அதிகமாக இருப்பதை நாம் ஆண்டு ஒரு முறை பார்த்திருக்கிறோம். வேலூருக்கு வெயிலூர் என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு ஈரோடு அந்த பெயரை, அந்த பெருமையை தட்டி போய்விட்டது. ஈரோட்டில் அதிக வெயில். ஈரோட்டு மக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். வெளிவரவே முடியவில்லை என்கிறார்கள். நிறைய கொப்பளங்கள், வெக்கையில கொப்பளம். ஈரோடு சரி, ஈரோடு வெக்கை என்று நான் செய்தி பார்த்துக் கொண்டிருந்தால் இன்னொரு அதிர்ச்சியான செய்தி போன வாரம் தான் வந்தது. காஷ்மீரில் 10 நாள் பள்ளி கல்லூரிகள் விடுமுறைன்னு செய்தி வந்துச்சு. பிளாஸ் நியூஸ். காஷ்மீரில் 10 நாள் பள்ளி கல்லூரி விடுமுறை என்றால் ஒருவேளை பனி அங்கு அதிகமாக சூழ்ந்திருக்கிறதா அல்லது குளிர் அதிகமாக இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. இந்த ஆண்டு முதல் முறையாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பம் காஷ்மீரில். வெப்பத்தை பார்த்ததே இல்லை. 20 டிகிரிக்கு மேல் வெப்பத்தை பார்க்காதவனுக்கு 36 டிகிரி செல்சியஸ் வெப்பம் என்பது அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத வெப்பம். ஒரு 56 கோடி பேரை ஒருவேளை உணவில்லாமல் 2 வேளை உணவில்லாமல் இரவிலே தூங்க அனுப்புகிற ஒரு இந்தியாவில் போன வாரம் பார்க்கிறேன் 5000 கோடி ரூபாய் செலவில் ஒரு கல்யாணம் நடக்கிறது. நீங்களெல்லாம் பத்திரிகை படிக்கிற பழக்கம் இருந்தால், செய்தி கேட்கிற பழக்கம் இருந்தால், நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறில்லை என்று ஒப்புக்கொள்வீர்கள். ஒருவர் 5000 கோடி ரூபாயில் ஒரு கல்யாணத்தை முடிக்கிறார் என்றால் இந்த பூமிக்கு அவர் எவ்வளவு தீங்கு செய்திருப்பார் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். எவன் ஒருவன் சொத்தை குவித்து வைத்திருக்கிறானோ, எவன் எத்தனை கோடிக்கு சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறானோ அவ்வளவு கோடிக்கு எதிர்மறையாக இந்த பூமிக்கு செய்திருக்கிற தீங்குதான் இன்றைக்கு நமக்கு இப்படி வந்து விடிந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் சரி. கொஞ்சம் நுகர்வை கம்மி பண்ண வேண்டியதாக, நுகர்வை நாமே கொஞ்சம் சரி செய்ய வேண்டி இருக்கிறது. நுகர்வை நாமே சரி செய்ய வேண்டும் என்றால் 5000 கோடிக்கு திருமணம் செய்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசித்தால், இந்த பூமியை நாசமாக்கியது ஒரு 10-15 குடும்பமாய்த்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். 10-15 குடும்பத்தை சரி செய்து விட்டாலே இந்த பூமியை காப்பாற்றலாம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு கொடுத்திருக்கிற, நான் பல்வேறு புத்தக கண்காட்சியில் விரும்பி எனக்கு கொடுக்கிற தலைப்பு பூமிக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. ஏன்னா இன்று பூமிக்கு இன்னொரு கிளை தேடுகிற அறிவியல் முயற்சிகள். நாம் இந்த பூமியை வாழ தகுதியற்ற ஒரு பூமியாக மாற்றிவிட்டோம் என்று தெரிந்தவர்கள் இனி மனிதர்களும் உயிர்களும் வாழ தகுதியான ஒரு கோள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதா என்று தேடுகிற முயற்சி இந்த அண்மை காலங்களில் நடந்து வருவதால் நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சொல்தான் பூமிக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. அவர்கள் ஒற்றுக்கொள்கிறார்கள். செயற்கைக்கோள்கள் போய் விழுகிற எல்லா கோள்களிலும் உயிர்கள் இல்லை. உயிர்கள் இல்லை. செயற்கைக்கோள் விழுந்து கிடக்கிறது. சந்திராயன் கூட 3வது நாம் ஏவி சந்திராயன் கூட ஒரு நிலவின் முதுகு பகுதியிலே விழுந்து கிடக்கிறது. அங்கேயும் உயிர்கள் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இவ்வளவு உயிர்கள் இல்லை என்று தெரிந்த பிறகும் நாம் செயற்கைக்கோளை ஏவிக்கொண்டே இருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பூமிக்கு உலகில் எங்குமே உயிரில்லை என்று தெரிந்தும் செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் சுற்றுவது ஏன்? இத்தனை கோள்கள் விண்வெளியில் ஏன் சுற்றுகிறது என்றால், வான்வெளியிலும் வளங்களை தேடி அலைகிறது மனிதகுலம். ஏதாவது கிடைக்குமா? பூமியில் இருப்பதையெல்லாம் நாம் அள்ளிவிட்டோம், தீர்த்து விட்டோம். இனி வேறெங்கும் வான்வெளியில் வளங்கள் இருக்கிறதா என்று தேடி அலைகிறது செயற்கைக்கோள்கள். இது இன்றைக்கு புதிதாக பேசுகிற புவிசார் அரசியல். நாம் அரசியலை பல கோணங்களில் பார்த்திருக்கிறோம், சமூகத்தை பல கோணங்களில் புரிந்திருக்கிறோம். ஆனால் புவிசார் அரசியலை
விண்வெளி பொருளாதாரத்தையும் சேர்ந்து புரிந்து கொள்வதற்காக ஒசூர் புத்தக திருவிழாவில் பூமிக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை என்கிற ஒரு எச்சரிக்கையை உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருப்பதால் நாம் பேசுகிறோம். பிரபஞ்சத்திலே தண்ணீர் தோன்றிய கிரகம் எதுவென்றால் நீங்கள் சற்றென பூமி என சொல்லுவீர்கள். ஆமா, இந்த உலகிலே கிட்டத்தட்ட பிரபஞ்சத்திலே தண்ணீர் தோன்றிய ஒரு கோள் எதென்றால் அது பூமிதான் ஐயா. அப்படி இல்லை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னை கேட்டால் நான் இல்லை என்பேன். பிரபஞ்சத்தில் முதலில் தண்ணீர் தோன்றிய கோளம் பூமி அல்ல. பிறகு எதுவாக இருக்கும்? அது செவ்வாய். பிரபஞ்சத்தில் முதலாய் செவ்வாய் கிரகத்திலேதான் தண்ணீர் தோன்றியது அப்படின்னு யாரு சொல்றா? செயற்கைக்கோள்களை விட்டுவிட்டு செவ்வாயை நன்கு ஆய்வு செய்த பிறகு செவ்வாயில் ஆறுகள் ஓடிய தடம் இருக்கிறது. செவ்வாயில் ஒரு கடல் இருந்ததுக்கான சுவடுகள் இருக்கிறது. நம்ம செயற்கைக்கோள் சொல்லுது செவ்வாயில் ஆறுகளோடு இருக்கிறது, கடல் இருக்கிறது. இன்று காணாமல் இருக்கிறது என்றால் பூமிக்கு அது நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். செவ்வாயில் ஆறுகள் இருந்தன, கடல் இருந்தன, இன்று இல்லை. இன்றைக்கு மண் அங்கு ஈரமாக இருப்பதை கொஞ்சம் விஞ்ஞானிகள் எடுத்து வருகிறார்கள். செவ்வாய்க்கு போய் மண் எடுத்து வருகிற விஞ்ஞானிகள் அது ஈரமாக இருப்பதை நமக்கு காட்டுகிறார்கள். அப்ப தண்ணி இருக்கான்னு இருக்கு செவ்வாயில். செவ்வாயிலிருந்து தண்ணீரை எப்படி பூமிக்கு பெறுவது? நாம் தானே எல்லா வளங்களையும் எங்கிருந்தாலும் தேடி தோண்டி கொண்டு வருகிறவளாச்சே. செவ்வாயிலிருந்து பூமிக்கு தண்ணீர் கொண்டு வர முடியாதா என்றால் கொண்டு வர முடியும். எப்படி? ஒரு டன் மண்ணை, செவ்வாயில் இருக்கிற ஒரு டன் 1000 கிலோ என சொல்லுகிற ஒரு டன் மண்ணை எடுத்து அப்படி பிழிய வேண்டும். பிழிதால் 400 மில்லி தண்ணீர் தேரும். நண்பர்களே, தண்ணீரை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். காவேரி உங்களுக்கு முன்னும் பின்னுமாக இருக்கிறது. ஒரு டன் மண்ணை நீங்கள் பிழிவதற்கான செலவும், அப்படி பிழிந்தால் அதில் 400 மில்லி தண்ணீர் தேரும் என்றால் அப்போ 400 மில்லி, அப்ப நீங்க சொல்லலாம் எனக்கு 1 லிட்டர் தண்ணீர் வேண்டும். செவ்வாயிலிருந்து எனக்கு 1 லிட்டர் தண்ணீரை கொண்டு வந்தால் எவ்வளவு செலவாகும் என்று கேட்கிறீர்கள். நண்பர்களே, செவ்வாயிலிருந்து 1 லிட்டர் தண்ணீரை ஒசூருக்கு கொண்டு வர வேண்டுமானால், ஒசூரில் இருக்கிற பெரும் பணக்காரர் விரும்பி கொண்டு வர வேண்டுமானால் நீங்கள் இந்திய மதிப்பில் 80 லட்சம் ரூபாய் நீங்கள் தர வேண்டும். 1 லிட்டர் தண்ணீரின் விலை 80 லட்சம் என்று புரிந்து கொண்டால் உங்கள் காலடியில் வீணாகிற தண்ணீர், நீங்கள் நாசம் செய்திருக்கிற தண்ணீர். நாம் எவ்வளவு ஆறுகளை நாசம் செய்திருக்கிறோம். காவேரியை நாசம் செய்தவர்கள் நாம். குட்டி குட்டி ஆறுகள், தர்மபுரி அல்ல, சேலம் தொடங்கி கிருஷ்ணகிரி, அதே மாதிரி தர்மபுரி என்று நிறைய சின்ன ஆறுகளை எல்லாம் காணாமல் செய்திருக்கிற பெரும் கண்டுபிடிப்பாளர்கள் தான். இப்ப நினைச்சுக்குங்க, தண்ணீரின் எங்கு போய் முடிகிறது? தண்ணீரின் விலை 80 லட்சம் என்றால் யார் வாங்க முடியும் என்று நீங்கள் யோசித்து பார்த்தாலே நாம் தண்ணீரை எப்படி காப்பாற்ற வேண்டும் எதிர்காலத்தில் என்பதை உள்ளபடியே தெரிந்து கொள்வீர்கள். நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லுகிறோம். பெயரளவுக்கு நம் குழந்தைகள் படிக்கிறார்கள். நீரின்றி அமையாது உலகு. நீர் தான் எல்லாத்துக்கும் நம்ம படிக்கிறோம். ஆனால் வாழுகிறோமா என்று எனக்கு தெரியவில்லை. வள்ளுவன் இதையெல்லாம் சுட்டி காட்டித்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் எழுதிய அந்த குறள்களில் 10 குறளை வான் சிறப்புக்காகவே எழுதி வைத்திருக்கிறார். உலகத்தில் வான் சிறப்பை, மழையை, நீரை பாதுகாக்க வேண்டும், பத்திரப்படுத்த வேண்டும் என்று எச்சரிக்கை செய்த இலக்கியம் உலகத்தில் வேறொன்றும் இல்லை திருக்குறளை தவிர என்று நீங்கள் சேர்ந்து புரிந்து கொண்டால் நமக்கும் தண்ணீருக்குமான உறவையும் நீங்கள் சேர்ந்து புரிந்து கொள்ளலாம். ஒரு சொட்டு தண்ணீர் என்பது சாதாரணமானதல்ல. இன்னும் நம்ம தண்ணியை பார்க்கல. நண்பர்களே, பாலைவனத்திலே ஒரு வண்டு இருக்கிறது. பாலைவனத்திலே இருக்கிற அந்த வண்டுக்கு தினமும் ஒரு சொட்டு தண்ணீர் வேண்டும்.
தினமும் ஒரு சொட்டு தண்ணீரை அது அருந்தாவிட்டால் அடுத்த நாள் அது உயிரோடு இருக்காது. ஆகது பாலைவனத்தில் எப்படி தண்ணீர் பெறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். பாலைவனத்திலே பகலெல்லாம் கொளுத்துகிற வெயில், இரவு 10 மணிக்கு மேல் நடுங்குகிற குளிர். இது என்ன பண்ணுது? இந்த வண்டு பகலெல்லாம் கொளுத்துகிற வெயிலில் நாம் கருகி போவோம் என தெரிந்து 8 அடிக்கு குழிவரித்து வலைகளுக்குள்ளே போய் பதுங்கிக் கொள்கிறது. 8 அடிக்கு வலைவரித்து பதுங்கி. ஆனால் தண்ணி குடிச்சாகணும். மாலை 6 மணி 7 மணிக்கு வெயில் எல்லாம் குறைந்து 9 மணிக்கு மேல் பனி வந்து, அந்த பனி நீர் வருகிற போது மேலே வந்து அதன் காலே கொஞ்சம் நீளமாக இருக்கிறது, சறுக்கு கோணத்திலே நின்று கொள்கிறது. ஒரு சொட்டு தண்ணீருக்காக சறுக்கு கோணத்திலே நின்று தவம் இருக்கிறது. அதன் முதுகிலே பனி நீர் படிகிறது. படிகிற அந்த பனி நீர் கொஞ்ச நேரம் கழித்து தேங்கி அப்படியே வாய்வெளியில் வருகிற போது ஒரு சொட்டு பனி நீரை அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் தவம் இருந்து குடித்துவிட்டு அடுத்த நாள் உயிர் வாழ்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் தண்ணீரின் தேவை நமக்கு புரியும். தண்ணீர் பூமியில் இருக்கிறது, காற்று பூமியில் இருக்கிறது. தண்ணீர் இருப்பதால் பூமியில் உயிர்கள் இருக்கிறது. பூமியை போல் வேறொரு கிரகம் எங்கும் இல்லை என்பதால் பாலைவனத்தின் வண்டு இப்படி வாழ வேண்டும் என்கிறது இயற்கையின் விதி என்பதை நீங்கள் சேர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். தண்ணி எப்பவுமே இருக்குமாயா? தண்ணீர் இப்படியே இருக்குமான்னா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? கேப்டன் ஒரு நகரம் இருக்கு உங்களுக்கு. இப்போ சமீபத்திலே போன 6 மாதத்துக்கு முன்பு கேப்டவுன் என்கிற ஒரு நகரத்தில் தண்ணீர் இல்லை என்று அறிவித்து விட்டார். இனி உங்களுடைய இந்த தண்ணீர் உங்களுடைய வீட்டு குழாய்க்கு வராது. நீ தண்ணீர் வராட்டி என்னையா பண்றது? வராது. 5 லிட்டர் தண்ணீர் வாரம் ஒரு முறை தரப்படும். நீங்க யோசிங்க, மனிதன் எப்படி வாழ்வது? தண்ணீர் இல்லை என்று அறிவித்து விட்டு 20 லட்சம் குழாய்களை எல்லாம் அவர்கள் பறித்து தூர எறிந்து விட்டார்கள். அங்கதான் எரிஞ்சிட்டாங்க. நமக்கு என்ன? உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒசூர் புத்தக கண்காட்சியிலிருந்து மிக சரியாக 39 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற பெங்களூருவில் கூட 1 மாசத்துக்கு முன்பு தண்ணீர் இல்லை. ஆமா, கார்கள் 5000 ஃபைன் நடந்துச்சு. தெரியாமல் காரை கழுவி விட்டால் 5000 ரூபாய் ஃபைன் கட்டணும். அப்புறம் பெங்களூரில் தண்ணீர் தீருகிற நகரத்தில் பெங்களூரும் ஒன்று. தண்ணீருக்கு தவிக்கிற மக்கள் வாழுகிற பெருநகரங்களில் சென்னையும் ஒன்று. தண்ணீருக்கு தவிக்கிற பெருநகரங்களில் கோவையும் ஒன்று. எதிர்காலத்திலே தண்ணீர் இல்லாமல் போவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அந்த நகரம் உருவாக்கி வைத்திருக்கிறது என்பதால் தான் பூமிக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை, இருக்கும் நீரை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டியதா இருக்கிறது. அதுவும் புத்தக கண்காட்சியாய் போய் நாம் தொடர்ந்து பேச வேண்டியதா இருக்கிறது. நமக்குத்தான் சொல்லிக் கொடுத்திருக்கார்கள், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீ என்ன கொடுக்கிறாயோ அதை இயற்கை உனக்கு 100 மடங்காக திருப்பித்தர். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு! 100 மடங்காக திருப்பி தரும். நெசமாயா அப்படி இயற்கை கொடுத்துருமான்னு ஒரு கேள்வி. 100 மடங்கா திருப்பி இயற்கை கொடுக்குமா? நான் என்ன கொடுத்தாலும். நண்பர்களே, ஒரு முறை ராஜஸ்தானில் மணல் பாங்கான ஒரு இடத்திலே இருந்து மற்ற ஊருக்கு வலசை போகிற பறவைகளுக்காக நாங்கள் காத்திருந்தோம். காலை ஒரு 9 மணி இருக்கும். ஒரு விவசாயி அழுக்கு வேட்டையோடு, இப்படி வெறும் வேட்டி மட்டும் கட்டி கொண்டு அழுக்கான வேட்டியோடு அந்த சின்ன தோட்டத்துக்கு வந்தார். அவர் அங்கே ஒரு தோட்டத்தின் சாலை இருக்கிறது. வந்தவர் ஒரு 100 கிலோ தேறுகிற ஒரு மூட்டை, கோதுமை மூட்டை, 100 கிலோ தேரும் அந்த கோதுமைகள். 100 கிலோ கோதுமையை ஒற்றை மனுஷனாய் இழுத்து வந்து வாசல் வைத்து விட்டு அப்படி வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். 100 கிலோ கோதுமை மூட்டையை இழுத்து வந்து வைத்துவிட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். நான் நினைத்தேன், இந்த மனுஷன் மழையைத்தான் பார்க்கிறாரோ என்று. இல்லை, அவர் பறவைகளை பார்க்கிறார். நண்பர்களே, ஒரு ஏழை விவசாயி 100 கிலோ கோதுமை மூட்டையை கொண்டு வந்து வைத்துவிட்டு
வானத்தில் வலசை வருகிற பறவைகள் தென்படுகிறதா என்று பார்க்கிறார். வலசை வருகிற பறவைகளை பார்த்து ஒரு கூவல் கூவறார், சத்தம் போட்டுவிட்டு முரத்திலே கோதுமையை அள்ளி வீசுகிறார். ஏதோ ஒரு மனிதன் நமக்கு உணவு போடுகிறான் என நினைத்து தானியத்தை விரும்பி சாப்பிடுகிற பறவைகள் கீழே இறங்குகிறது. பறவைகளுக்கு தேவையான கோதுமை சிதறி கிடக்கிறது. கோதுமையை சாப்பிடுகிறது பறவைகள். பிறகு ஆங்காங்கே அவர் தண்ணீரும் வைத்திருக்கிறார். சாப்பாடும் கிடைக்கிறது, தண்ணீரும் கிடைக்கிறது. வலசை வருகிற பறவைகள் இறங்கி இறங்கி கோதுமையும் தண்ணியும் குடித்து விடுகிறது. 10 நாளில் 100 கிலோ கோதுமை மூட்டையும் காலியாகி விடுகிறது. 10 நாளில் 100 கிலோ கோதுமையும் அவர் காலி செய்து விட்டார். நான் நினைத்தேன், இந்த ஏழை விவசாயி இந்த 100 கிலோ கோதுமையும் கொண்டு போய் ஒரு மாவு மில்லில் அரைத்து மாவாகி வைத்திருந்தால் 6 மாதத்துக்கு சப்பாத்தி சுட்டே சாப்பிட்டு இருப்பார். இப்படி பறவைகளுக்கு போட்டு வேடிக்கை பார்த்திருக்கிறாரேன்னு நினைச்சு. ஆனால் 10 நாளுக்கு பிறகு 100 கிலோ மூட்டையும் தீர்ந்த பிறகு அவர் சாக்கை உதறி சாலைக்குள் வீசிவிட்டு வீட்டுக்கு போய் விடுகிறார். அடுத்த நாள் காலை வந்து பார்க்கிறார். 10 நாளும் அந்த பறவைகள் சாப்பிட்டு விட்டு போன, தண்ணீர் குடித்து விட்டு போன இடங்களில் எச்சமும் கழித்து விட்டு போயிருக்கிறார். நீங்கள் இயற்கை எப்படி நமக்கு 100 மடங்கு தரும் என்பதை யோசியுங்கள். எச்சமும் கழித்து விட்டு போயிருக்கிறது. அந்த எச்சத்தின் மீது அவர் விதை கோதுமைகளை, ஒருபடி விதை கோதுமைகளை கொண்டு வந்து எச்சத்தில் வீசி எறிந்து விட்டு போகிறார். மணல் பாங்கான இடத்திலே ஏறொழ முடியாது. மணல் பாங்கான இடத்திலே நீர் பாய்ச்ச முடியாது. பறவையின் எச்சத்திலே கோதுமையை வீசிவிட்டு போய் 2.5 மாதம் கழித்து வருகிறார். நண்பர்களே, அங்கே ஒரு கோதுமை வயல். அறுக்கிறார், அடிக்கிறார், அளந்து பார்க்கிறார். 100 மூட்டை கோதுமை தேடுகிறார். இயற்கைக்கு ஒன்று செய்தால் 100 திருப்பி தரும் என்றால், நன்று செய்தால் அது 100 திருப்பி தரும், தீமை செய்தாலும் அது 100 திருப்பி தரும் என்பதை உணர்த்துகிற செய்திதான் அந்த விவசாயி நமக்கு சொல்லாத செய்தியாக சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் மனதிலே தேக்கிக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, நாம் ஆறுகளை மட்டுமல்ல, இன்றைக்கு கடலையும் நாசம் செய்திருக்கிறோம் என்கிற செய்தியை நான் அண்மையில் பார்த்தேன். மனசு பொறுக்க முடியாத செய்திதான். நான் புத்தக கண்காட்சியோ எல்லா கண்காட்சிகளும் இந்த செய்தியை நான் என்னுடைய மக்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா ஆறுகளை நாசம் செய்வதை நாமே பார்க்கிறோம். ஒரு கடலையும் நாம் நாசம் செய்திருக்கிறோம் என்கிற செய்தி வருகிற போது வியந்தே போகிறோம். அவ்வளவு செய்தி இருக்கு. ஒரு 6 மாசத்துக்கு முன்பு டிஸ்கவரின்னு ஒரு சேனல் இருக்கு. டிஸ்கவரிங்கிற அந்த சேனலில் லைவ் எல்லாம் போட மாட்டேன். ஆனால் 2 நாள் போட்டேன். என்ன லைவ்னா, ஒரு நீல திமிங்கலம், ஆங்கிலத்தில் அதை ப்ளூ வேல் என்று நம்ம சொல்லுவோம். ஒரு நீல திமிங்கலம் தன்னுடைய குட்டியை நீந்த சொல்லி வற்புறுத்தி கொண்டே இருக்கிறது 2 நாட்களாக. ஒரு நீல திமிங்கலம் கடலில், அதை ஒரே பக்கம் போய் படம் எடுக்க முடியாது க்ளோஸ் அப்ல. ஏன்னா ஒரு நீல திமிங்கலத்தின் எடை 25 ஆப்பிரிக்கா யானைகளை ஒன்று சேர்த்தினால் எவ்வளவு எடை வருமோ அந்த எடை ஒரு நீல திமிங்கலம். ஒரு ஆப்பிரிக்க யானை 6000 டன் எடை கொண்டு 25 யானைகளை நீங்கள் கூட்டினால் ஒரு நீல திமிங்கலம். கடலில் வாழுகிற பேருயிர், உலகத்தில் முதல் பெரும் பாலூட்டி. அது தன் குட்டியை பால் குடி, நீந்து என்று 12,000 அடி ஆழத்தில் அதை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. குட்டி மல்லாக்க படுத்தே கிடக்கிறது. என்ன காரணம் என்றால், அந்த குட்டி ஒரு நெகிழி மலைக்குள் 25 ஆண்டு காலமாக நாம் தரையில் வீசிய நெகிழித்தாள்கள், பிளாஸ்டிக் அப்படியே ஆற்றின் வழியாக போய் போய் கடலுக்குள் சேர்ந்து ஒரு மலை போல் ஆகியிருக்கிறது. அந்த மலைக்குள் தெரியாமல் தலை நீட்டி அதற்குள் ஏதோ தின்று திரும்ப முடியாமல் தன்னுடைய செய்தலை, தன்னுடைய வாய் செய்தலை தானே வைத்து கொண்டு அது இறந்து போய்விட்டதை அறியாத தாய். ஏன்னா எந்த குறிப்பா மனிதனால் ஆபத்து வர முடியாத இடத்தில்
12,000 அடி ஆழத்தில் கடலுக்குள் இருக்கிற திமிங்கலம் மனிதனால் எந்த ஆபத்தும் என்னுடைய குட்டிக்கு நேராது என்ற நம்பிக்கையோடு அந்த திமிங்கலம் இருக்கிறது. மனிதன் இங்கிருந்தபடியே தன்னுடைய வேலையை கடலுக்கு காட்டியிருக்கிறான். அது வெறும் பிளாஸ்டிக் மழையால் செத்து போய்விட்டது என்கிற செய்தியை டிஸ்கவரி சொல்லும். நாம் அந்த செய்தியை பார்த்தவர் அதிகம் இல்லை. நாம் அப்படியான செய்திகளை பார்க்க விரும்புவதும் இல்லை. ஆனால் இந்த செய்தியை நான் சொன்னபோது, குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் நண்பர்களே, புத்தக கண்காட்சியில் அல்ல நண்பர்களே, இலக்கிய கூட்டங்களிலும் அல்ல, இலக்கிய கூட்டங்களையும் புத்தக கண்காட்சிகளையும் கடந்து நம் பள்ளிக்கூடங்களிலே இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள் இந்த பூமியின் மீது காட்டுகிற கரிசனத்தை எந்த பெரியவர்களும் காட்டிவிட முடியாது. நான் குழந்தைக்கு இந்த செய்தியை சொன்னபோது ஒவ்வொரு குழந்தையும் பதறி போனான். உடனே சொன்னான், ஐயா கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, குட்டியவே நம்ம கொண்டு போட்டோமான்னு. ஆமாம், கொண்டு போட்டோம். சரியா, போனது போகட்டும். நம்ம எல்லாம் போய் ஒன்று சேர்ந்து கடல் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் குப்பை தூக்கி தரையில் எரிஞ்சிட்டா என்னங்க ஐயா? எல்லாம் 3, 4 படிக்கிற குழந்தைகள், இன்னும் 10 வயது கூட பூர்த்தியாகாத குழந்தைகள். எவ்வளவு அக்கறையோடு அவன் சொல்கிறான், கடலில் இருக்கிற அந்த நெகிழி மலையை தகர்த்து தரையிலே தூக்கி எறிந்து விடலாம் என்கிறார்கள் குழந்தைகள். நான் சொன்னேன், முடியாது. ஏனையா முடியாது? ஏன் எதுக்கு முடியாதுன்னு சொல்றீங்க? முடியும் என்று சொல்லுங்கள். இல்லை கண்ணு, முடியாது. ஏனையா முடியாது? நாம் கடலிலே இதுவரையிலும் போய் சேர்த்து இருக்கிற பிளாஸ்டிக்கை தூக்கி தரையிலே போட்டால் அது 4 அடிக்கு வந்துவிடும். பிறகு ஒசூரில் நாம் குடியிருக்க முடியாது. 4 அடிக்கு பிளாஸ்டிக் இருந்தால் நாம் புத்தக கண்காட்சியும் நடத்த முடியாது. ஆஹா, அவ்வளவு வருமானா? அவ்வளவு வரும். வெறும் 25 ஆண்டு காலத்தில் நாம் கடலுக்கு சேர்த்து இருக்கிற பிளாஸ்டிக் மலை 80 லட்சம் டன் பில்லியன். நீங்கள் நாளைக்கு வீட்டிலே போய் கணக்கு போட்டு பார்த்தால் கணக்கே போட முடியாத அளவுக்கு நாம் கடலுக்கு அந்த கழிவை கொண்டு போய் சேர்த்து இருக்கிறோம் என்பதை சொல்வதற்குத்தான் பூமியில் இந்த கடலும் இருக்கிறது. பூமியினுடைய இயற்கையினுடைய சூழலை, இயக்கத்தை தீர்மானிக்கிற பெரும் பங்கு கடலுக்கு இருக்கிறது. கடலிலிருந்து நமக்கு உயிர்காற்று வருகிறது, கடலிலிருந்து நமக்கு மழை வருகிறது என்பதால் பூமிக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை என்றால் கடலையும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்கிற செய்தியை நான் குழந்தைகளுக்கு சொன்னேன். குழந்தைகள் கேட்டார்கள், அது எப்பையா மக்கு? நாம் கேட்டு இருக்கிறோமா? கேட்க. நல்ல வேளை ஒசூர் புத்தக கண்காட்சியில் நீர்பாட்டில் மேடையில் இல்லை. அதுவே இந்த புத்தக கண்காட்சியின் சிறப்பு. பூமிக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை என்று பேசுகிற போது ஒரு தண்ணீர் பாட்டிலை வைக்காமல், பிளாஸ்டிக் பூக்கள் வைக்காமல் முளைப்பாரியை வைத்திருக்கிறார்கள். இந்த பூமி தலைக்கட்டும் என்பதற்காக. நீங்கள் அதற்காக ஒரு பெரும் கைதட்டை தந்து இந்த மேடையின் பண்பை, இந்த மேடையின் ஒழுக்கத்தையாவது நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று உள்ளபடியே புத்தக கண்காட்சி நிர்வாகிகளை பாராட்டுகிறேன். குழந்தைகள் கேட்டார்கள், எப்போது மக்கும்? தெரியாது. என்னையா இப்படி சொல்லுகிறீர்கள்? எப்போது மக்கும் என்று தெரியாதா என்று கேட்டார். தெரியாதுன்னு சொன்னேன். சும்மா சொல்லுங்க ஐயா, எப்பையா மக்கு? அதுக்கு ஒரு நேரம் இருக்குல்ல. உனக்கு டைட்டானிக் கப்பல் தெரியுமான்னு கேட்டேன். ஆமாம், டைட்டானிக் கப்பல் தெரியுமானா சில குழந்தைகள் தெரியும் என்கிறார்கள். டைட்டானிக் கப்பல் ஒரு ஆழ்கடலில் மூழ்கி மிகச்சரியாக 106 வருஷம் தான் ஆச்சு. 106 வருஷத்துக்கு முன்னாடி 3000 உல்லாச பயணிகளை ஏற்றிக்கொண்டு கடலிலே பயணித்து அந்த கப்பல் 2ஆக பிளந்து கடலுக்குள் மூழ்கிவிட்டது. 3000 உயிர்களும் மனித உயிர்களும் ஜலசமாதியாய் அங்கே போய். இப்ப என்ன பண்றான்னா, அங்க ஒரு சுற்றுலா வச்சிருக்க. 100 ஆண்டுகள் கழித்து ஒரு சுற்றுலா. டைட்டானிக் கப்பல் மூழ்கி 100 ஆண்டுகள் பிறகு, 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சுற்றுலா. நீங்கள் டைட்டானிக் கப்பலை போய் பார்க்கலாம். எவ்வளவு பெரிய வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். டைட்டானிக் கப்பலை பார்த்தால் அது உடைந்து அந்த கடற்கடியை கிடப்பதை போய் நீங்கள் 1/2 மணி நேரம் இருந்து பார்த்து விட்டு வருகிற ஆக்சிஜனோடு நீங்கள் போகலாம். 5 பேர் போகிற நீர்மூழ்கி கப்பலில்
போய் நீங்கள் பார்த்து வரலாம். கட்டணம் கட்டாயம் கட்ட வேண்டும். நீங்கள் போய் வருகிற அந்த கடலில் போய் வருகிற கட்டணம் மட்டும் இந்திய மதிப்பில் 12 கோடி. 12 கோடி ரூபாய் பணம் கொடுத்தால் 100 ஆண்டுகளுக்கு முன்பே கடலில் விழுந்த அந்த கப்பலை பார்த்து வரலாம். அவர்கள் ஒரு அழகான விளம்பரம் கொடுத்தார்கள். நண்பர்களே, நீங்கள் சீக்கிரம் அதை பார்த்து விடுங்கள். நீங்கள் வெறும் 12 கோடி செலவாகிறதே என்று பதற வேண்டாம். அது ஒரு வரலாற்று சின்னம். ஒரு ஆழ்கடலிலே போய் மூழ்கி போன ஒரு பெரும் கப்பலை பார்க்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் பார்க்காமல் இருந்தால் இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளில் ஒரு கப்பல் இங்கே மூழ்கியதற்கான எந்த சுவடும் இல்லாமல் கடலில் கரைந்து போகும் என்கிறார். அப்படி நாம் சேர்த்து இருக்கிற பிளாஸ்டிக் மலை கரைந்து போகுமா? டைட்டானிக் கப்பல் கரைந்து போன பிறகும் ஒரு 50 ஆண்டு கழித்து 100 ஆண்டு 1000 ஆண்டு 10,000 ஆண்டு எத்தனை ஆண்டுகளில் அது மக்கும் என்று தெரியாத அளவுக்கு அவ்வளவு குப்பைகளை சேர்த்து விட்டு ஏதும் தெரியாத அப்பாவியை போல் நாம் உட்கார்ந்து இருக்கிறோமே என்று நான் நினைக்கிற போது என்னை நானே வருத்திக் கொள்ளுகிற பல காட்சிகள் இருக்கிறது. நண்பர்களே, நான் இயற்கைக்கு என்ன தருகிறோமோ இயற்கை திருப்பி தரும் என்று நான் உங்களிடத்தில் இல்லை, எல்லோரிடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எங்கள் ஊரில் இப்போதெல்லாம் பெண் குழந்தைகள் நன்கு படிக்கிறார்கள். கோயமுத்தூரில், பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லோரும் படிக்கிறார்கள். உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் தொழில்நுட்பம் மிகுந்த நகரமாக பெங்களூரும் அருகில் இருக்கிற ஒசூரும் எங்களுடைய கோயமுத்தூரும் தொழில்நுட்பத்திலும் சிறந்து ஆணும் பெண்ணும் இன்றைக்கு நிறைய வேலை செய்கிறார்கள். ஓரளவு சம்பாதிக்கிறார்கள். மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சியாக இருக்கிறது. கோயமுத்தூரில் படித்து எங்களூர் ஒரு பெண் இத்தாலியில் ஒரு பெரும் ஆளுமையாக இருக்கிறார். இத்தாலியிலே அந்த பெண் வேலை செய்கிறாள். இத்தாலியிலே வேலை செய்கிற நம்மூர் பையனாய் பார்த்து காதலித்து அங்கேயே திருமணம் செய்து கொண்டு இத்தாலி ரோம் நகரில் இருக்கிறார்கள். 4 வருஷமாச்சு, குழந்தை இல்லை. நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஏதாவது விசேஷம் இருக்கா என்று கேட்டுக்கொண்டே நாம் இருக்கிறோம். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற வாய்ப்பு நமக்கு இன்றைக்கு முழுக்க தொழில்நுட்பம் கொடுத்திருக்கிறது. அதுவும் தகவல் தொழில்நுட்பம். இல்லம்மா சொல்றேன்னு இருந்த பொண்ணு 4 வருஷம் கழிச்சு சொல்லுச்சு, அம்மா ஒரு நல்ல செய்தி. என்ன சொல்லு? நான் ஒரு 4 மாதம் முழுகாமல் இருக்கேன் அப்படின்னா. சந்தோஷமான செய்தி தானே. நீ 4 மாதம் முழுகாமல் இருக்கிறேன்னு சொன்னா இன்னும் 6 மாசத்தில் ஒரு பேரனையோ பேர்த்தியோ எங்களுக்கு பெற்றுக் கொடுப்பாய். நாங்கள் யாராவது அங்கு உதவிக்கு வர வேண்டுமா என்று கேட்கிறார்கள். கோயமுத்தூரிலிருந்து ரோமுக்கு. அந்த பொண்ணு சொல்றா, நம்ம ஊர்ல தாமா கர்ப்பிணியை நோயாளியாக ட்ரீட் பண்றோம். கர்ப்பிணியை நோயாளியாக ட்ரீட் பண்றது, ஸ்கேன் எடுக்கிறது, தடுப்பூசிகள் போடுவது. ஆமா, இங்கே கர்ப்பிணியை ஒரு நோயாளியை போல் பார்க்காமல் இத்தாலியில் கர்ப்பிணியை ஒரு தாய்மையாக கொண்டாடுகிறார்கள். தாய்மை அடைந்தவர்களுக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்கிறார்கள். அவர்களுக்கென்று பாட புத்தகங்கள் இருக்கிறது. எதை சாப்பிட வேண்டும், எப்படியான உடல் பயிற்சியை செய்வது, மருந்து மாத்திரை இல்லாமல் சுகப்பிரசவத்தை நோக்கி ஒரு பெண்ணை தள்ளுகிற தாய்மை கல்வி இத்தாலியில் இருப்பதால் எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, நட்புகளின் உதவியே போதும் என்கிறார். நான் குழந்தை பெற்று விட்டு சொல்லுகிறேன், அப்போது வாருங்கள் என்கிறாள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்மால் அப்போ சும்மா இருக்க மாட்டான். கோயம்புத்தூர்ல உட்கார்ந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துருன்னா என்ன அது வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாமே. இந்த பொண்ணு 5 மாசத்துல ஸ்கேன் பண்ணா. அங்கெல்லாம் ஸ்கேன் பண்ணா கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என்று சொல்லலாம். அது அங்கு குற்றம் இல்லை. அது என்ன கருவில் இருக்கிறது ஆணா பெண்ணா என்று ஸ்கேன் பண்ணி சொல்லிடுவாங்க. 5 மாதத்தில் ஸ்கேன் செய்கிறாள். ஸ்கேன் செய்யும் போது என்ன ரிப்போர்ட் வருதுன்னா, இந்த பெண்ணின் கருவில் இருக்கிற குழந்தைக்கு மரபணு சார்ந்த இயற்கை விஷயங்களை விட
செயற்கையான ஒரு பொருள் குழந்தையின் உடம்பில் தென்படுவதாக ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லும். மருத்துவர்களுக்கு ஒன்றும் புரியல. ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஏதோ ஒரு சிக்கல் பண்ணுதே என்னன்னு. சரி அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு அடுத்த மாதம் ஸ்கேன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 6வது மாதத்திலே அந்த பொண்ணு போய் ஸ்கேன் செஞ்சு பார்க்குறான். இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. அந்த ரிப்போர்ட்டில் உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தை பெண் குழந்தை, இப்போது 6 மாதம் நிறைவடைந்திருக்கிறது, உடல் வளர்ச்சி நன்கு இருக்கிறது. ஆனால் இந்த பெண் குழந்தையின் தொப்புள் கொடியில் நெகிழி நுண்துகள்கள், உலகத்தை அச்சுறுத்துகிற, கொரோனாவை போல் அச்சுறுத்துகிற பெரிய விஷயம், நெகிழி நுண்துகள்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்ந்து ஒரு புற்றுநோயை உருவாக்கிவிட்டது. எங்கே? கருவுக்குள். ஒரு தாயின் பாதுகாப்பான இடம் கருப்பை என்று நினைத்து ஒரு குழந்தை, இன்னும் இந்த பூமிக்கு வருவதற்கு 4 மாதங்கள் பாக்கி இருக்கிற ஒரு குழந்தை, பூவுலகுக்கு வருகிற புதிய உயிர், தாயின் கர்ப்பப்பையிலேயே கல்லறை கட்ட வேண்டிய அளவுக்கு அவளுக்கு அந்த குழந்தை இருப்பதால் மருத்துவர்களின் பரிந்துரை அந்த குழந்தையை பூமிக்கு கொண்டு வருவதற்கு முன்பே கொன்று விடுவது நல்லது என்கிறார்கள். நண்பர்களே, இது நமக்கு என்ன செய்தியாகப்படுகிறது? இன்னும் பிறவா தலைமுறைக்கும் பிறக்க போகும் தலைமுறைக்கும் நாம் செய்திருக்கிற கேட்டை நாம் உணரவில்லை. நாம் ஏன் திரும்ப திரும்ப பூமிக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை, இருக்கும் பூமியை காப்பாற்று, இது நாம் வாழுகிற பூமி அல்ல, இன்னும் பிறவா தலைமுறை வாழ வேண்டிய பூமி என்று வலியுறுத்துவதற்கு காரணம் நாம் இன்றைக்கு இயற்கைக்கு சேர்த்திருக்கிற அவ்வளவு கேடு. அந்த பொன் கதறி அழுதபடி சேதியை கோயம்புத்தூருக்கு சொல்லிவிட்டு கருவை கலைத்திருக்கிறாள் என்பது உள்ளபடியே நம்முடைய குடும்பத்தில் நேர்ந்திருக்கிற துயரம் என்பதையும் நீங்கள் சேர்ந்து பதிவு செய்து கொண்டாலே போதும். என்னையா நெகிழி நுண்துகள் என்ற ஒரு செய்தியை இப்படி சொல்லுகிறீர்களே, உண்மையா என்றால் இன்றைக்கு என்னுடைய உடலில் ஒசூர் புத்தக கண்காட்சியில் மேடையிலும் கீழேயும் உட்கார்ந்து புத்தகம் வாங்கி கொண்டே, ஏதோ ஒரு சின்ன தின்பண்டத்தை வாங்கி கொண்டே நின்றிருக்கிற எல்லாருடைய உடம்பிலும் சுழியம் 6 அந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் துகள்கள் கலந்திருக்கிறது ரத்தத்தில். மருத்துவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள், உலகெங்கும் இருக்கிற மனிதர்களின் இரத்தத்தில் நெகிழி நுண்துகள், பிளாஸ்டிக் நுண்துகள் காற்றில் வந்து கலந்திருக்கிறதுன்னா நம்பவே முடியல. என்னையா பிளாஸ்டிக்கை நாங்கள் வீதியில் தானே முழுசாத்தானே வீசணும், பாட்டிலாத்தானே வீசினோம், பையாத்தானே வீசினோம், அது எப்படி துகளாச்சு பவுடர் ஆச்சுன்னா? நீங்கள் அது சும்மா இருக்காது. கடலுக்கு போவதற்குள் ஒன்றோடு ஒன்று உரசி, ஒன்றோடு ஒன்று மோதி, அது கிளப்புகிற புகை போல கிளப்புகிற துகள் காற்றில், நீரில், நிலத்தில் நீக்கமர கடந்துவிட்டது. ஏதும் செய்ய முடியாத அளவுக்கு அது நீக்கமர கடந்து விட்டது. இனி என்னையா பண்றது? இப்படி பண்ணாச்சே. ஆமா, இன்றைக்கு இரத்த உறைவு நோய் என்று ஒரு புதிய நோயை நாம் உலகுக்கு கொண்டு வந்திருப்பது நாம் பிளாஸ்டிக் பயன்பாடு என்பதை நீங்கள் நினைத்தால், வெறும் மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பேசிக்கொண்டிருக்கிற, மஞ்சள் பை தூக்கினாலே பிளாஸ்டிக் ஒளிந்து விடும் என்று இருக்கிற எல்லா கனவுகளையும் தகர்த்து நாம் போட்டிருக்கிற குப்பை, நம்மோடு சேர்ந்திருக்கிற பிளாஸ்டிக் ஒரு பெரிய தீங்காய், ஒரு பெரிய யமனாய் நம்முன் நிற்பதைத்தான் நாம் தொடர்ந்து பேச வேண்டிய, யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலத்தை விடவும் இன்றைக்கு பனி நிலம் என்பது ரொம்பவும் பாழ்பட்டிருக்கிறது. பனிநிலம் ரொம்பவும் இன்றைக்கு பாழ்பட்டிருக்கிறது. அது தன்னுடைய இயல்பை விட 70 விழுக்காடு தன்னுடைய இயல்பை இழந்து விட்டது. நாம் பூமிக்கு கொஞ்சம் வெப்பத்தை கூட்டி இருக்கிறோம், மறந்துடாதே. புவி வெப்பம் என்று பேசிக்கொண்டிருந்தோம். வெயில் வேலூரில் கொஞ்சம் அதிகமாக இருப்பதை நாம் ஆண்டு ஒரு முறை பார்த்திருக்கிறோம்.
வேலூருக்கு வெயிலூர் என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு ஈரோடு அந்த பெயரை, அந்த பெருமையை தட்டி போய்விட்டது. ஈரோட்டில் அதிக வெயில். ஈரோட்டு மக்கள் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டார். வெளிவரவே முடியவில்லை என்கிறார்கள். நிறைய கொப்பளங்கள், வெக்கையில கொப்பளம். ஈரோடு சரி, ஈரோடு வெக்கை என்று நான் செய்தி பார்த்து கொண்டிருந்தால் இன்னொரு அதிர்ச்சியான செய்தி போன வாரம் தான் வந்தது. காஷ்மீரில் 10 நாள் பள்ளி கல்லூரிகள் விடுமுறைன்னு செய்தி வந்துச்சு. பிளாஸ் நியூஸ். காஷ்மீரில் 10 நாள் பள்ளி கல்லூரி விடுமுறை என்றால் ஒருவேளை பனி அங்கு அதிகமாக சூழ்ந்திருக்கிறதா அல்லது குளிர் அதிகமாக இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. இந்த ஆண்டு முதல் முறையாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பம் காஷ்மீரில். வெப்பத்தை பார்த்ததே இல்லை. 20 டிகிரிக்கு மேல் வெப்பத்தை பார்க்காதவனுக்கு 36 டிகிரி செல்சியஸ் வெப்பம் என்பது அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத வெப்பம். இவ்வளவு வெப்பமான பிறகு பனி மலைகள் கரைந்து கொண்டே இருப்பதை நம் பார்வைக்கு வராமலே இருக்கிறது. நண்பர்களே, பனி நிலத்தின் ஆதிப்பறவை பெங்குவின். பெங்குவின் என்றால் உங்களுக்கு தெரியும், அது இந்தியாவை சேர்ந்த பறவை அல்ல. அது பனி நிலத்திலே வாழுகிற ஒரு பறவை. அது ஒரு ஆதி நிலத்தின் பறவை. இந்த இயற்கை தண்ணீரை 3 மடங்கு சேர்த்து செக் வைத்திருக்கிற, அது நினைத்தால் அதை கரைத்து விட்டு கடல் மட்டத்தை உயர்த்தி நகரத்தை கடலுக்குள் தூக்கி எறிவதற்கான ஒரு செக்கு தான் பனிநிலம். பனிநிலம் உருக 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 கடல் அப்படியே உயர்ந்துட்டே போயிடும். இப்போ என்ன ஆகுதுன்னா, 4 வருட காலம் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறார்கள். நண்பர்களே, பனி நிலத்தை பற்றி சில விஞ்ஞானிகள் மிகுந்த கரிசனத்தோடு ஆய்வு செய்கிறார்கள். இந்த 4 ஆண்டு ஆய்வில் பெங்குவினை பற்றி ஆய்வு செய்கிறார்கள். 4 ஆண்டுக்கு முன்பு வருஷத்துக்கு ஒரு முறை பெங்குவினுக்கு இனப்பெருக்க காலம். ஆமா, எந்த உயிர் இந்த பூமியில் தோன்றினாலும் அது தன்னுடைய வாரிசை இந்த பூமியில் விட்டு விட்டு போக வேண்டும் என்பது இயற்கையின் விதி. அப்ப பெங்குவின் இந்த 10-11 மாசம் ஆணும் பெண்ணும் சேர்ந்தே இருக்கு. அது சமூகமாக கூட்டமாக வாழுகிற பறவை. ஒரு காலத்தில் பெங்குவினுக்கு நீண்ட சிறகுகள் இருந்தன. அது கடலுக்கு மேலே வெகு தூரம் பறக்கிற வாய்ப்பை பெற்றிருந்தது. ஆனாலும் இவ்வளவு பெரிய சிறகை வைத்திருந்தாலும் கடலுக்குள்ளே மூழ்கித்தான் மீன்பிடித்து சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்த போது அது தன்னுடைய நீண்ட சிறகுகளை கொஞ்சம் கொஞ்சமாய் படிநிலை வளர்ச்சியில் சுருக்கி துடுப்புகளாக தன்னுடைய சிறகை மாற்றிக்கொண்டு ஆழ்கடலுக்குள் நீந்தி மீன்பிடித்து வாழுகிற பறவையாக மாறிவிட்டது. எது ஆண் எது பெண் என்று தெரியாது. எல்லாம் ஒன்னா சுத்திட்டு கிடக்கும். ஆனால் இயற்கை இனப்பெருக்க காலம் வருகிற போது பெண் பெங்குவின் பறவையினுடைய கழுத்தில் ஒரு 2-3 தூவிகளை வண்ணமயமாக அமைத்துவிடும். ஒரு ஆணுக்கு தெரிந்து விடும், ஆஹா, போன வாரம் வரையிலும் நம்மோடு சுத்தி கொண்டிருந்தவதான் இவ பெண் தானா? இவரிடத்திலே எப்படி இசைவு கேட்பது, இவரிடத்திலே எப்படி உடன்பாடு கேட்பது, இவரிடத்திலே எப்படி என் காதலை தெரிவிப்பது என்று குழம்பி போகும் அந்த ஆண் பெங்குவின். எப்படி சொல்வது தன் காதலை? எப்படி சொல்வது? என்னை ஏற்றுக்கொள்வாளா அவள்? ஒரு பெண்ணும் தான். போன வாரம் வரை கூட இருந்தவள் தான். ஆனால் அவள் பெண் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இயற்கை காட்டி கொடுத்து விட்டது. இணக்கம் கேட்க வேண்டும். இருக்கவே இருக்கு கடற்கரையில் கொஞ்சம் மீதமான கூழாங்கற்கள். தன்னால் தூக்க முடிகிற ஒரு கூழாங்கல்லை தூக்கி அந்த பறவை தன்னுடைய இடுக்கில் இடுக்கிக் கொண்டது நடந்து வருகிற அழகை நீங்கள் கற்பனை செய்தால் அவ்வளவு அழகாக இருக்கும். ஆமா, அவ்வளவு அழகாக இருக்கும். ஒரு கல்லை, ஒரு கூழாங்கல்லை தூக்கி வந்து ஒரு பெண் பறவையின் முன்னாடி வைக்கும். பெண் பறவைக்கு அந்த கூழாங்கல்லும் கூழாங்கல்லை கொண்டு வந்தவனும் பிடித்து போனாள். பிடிக்கணும், இல்லாட்டி அப்படி காலில் தள்ளி விட்டு போயிடுச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். நல்ல கல்லாக பார்த்து, நேர்த்தியான கல்லாக, சொரசொரப்பில்லாத நல்ல ஒரு கூழாங்கல்லை தூக்கி வந்து ஒரு பெண் பறவையின் முன்னாடி வைத்தாள். கல்லை பார்க்கிறது, கொண்டு வந்தவனை பார்க்கிறது.
கல்லும் பிடித்து போகிறது, கொண்டு வந்தவனும் பிடித்து போகிறான். இப்போது அந்த கல்லை வாங்கி வைத்துக் கொள்ளும். இதற்கு தாங்க முடியாத சந்தோஷம். அங்கேயே 2-3 குட்டிக்கரணம் அடித்து போய் இன்னொரு கல்லை தூக்கி வந்து பெண் பறவைக்கு தரும். அதையும் வாங்கி கொண்டு அந்த பெண் பறவை வைத்து தாங்க முடியாத மகிழ்ச்சியில் போய் ஒரு 10-15 கூழாங்கல்லை தேடி தேடி எடுத்து வந்து பெண் பறவைக்கு தர, அந்த 10-15 கூழாங்கல்லையும் வாங்கி வட்டமாக வைத்து அதன் மீது ஏறி நின்று ஆணும் பெண்ணும் இனப்பெருக்கம் செய்து அதனுள்ளே ஒரு முட்டையிட்டு அடைகாத்து ஆணும் பெண்ணும் அந்த குஞ்சுக்கு நல்ல உணவூட்டி பனி உருகுகிற காலத்துக்குள் ஒரு பெங்குவின் குஞ்சை இந்த பூமிக்கு தருவது என்பது பெங்குவின் வாழ்க்கையின் வழக்கம். எந்த காலத்தில் பனி உருகும், எந்த காலத்தில் பனி உறையும், ரொம்ப முக்கியம். உருகுதல் வேறு, உறைதல் வேறு. உறைதல் என்பது பாறை போல் ஆகுவது, உருகல் என்பது நீர் போல் ஓடுவது. இது பெங்குவின் பறவையின் மரபணுவில் பதிவான செய்தி. தெரியும் இனப்பெருக்க காலத்தை எப்போது வைக்க வேண்டும்? இந்த பனி உறைந்து கிடக்கிற பாறையாய் இருக்கிற நேரத்தில் நம்முடைய இனப்பெருக்கத்தை முடித்து மொட்டை வைத்து குஞ்சை பொறித்து குஞ்சை காப்பாற்றி விட்டால் பிறகு பனி கொஞ்சம் கொஞ்சமாய் உருகினால் நாம் இந்த கடலில் தப்பித்து விடலாம் என்று முட்டை வைக்கிறது வழக்கம். 4 வருஷமா என்ன ஆகுதுன்னா, மொட்டை வைக்குது, கூழாங்கல்லாம் தூக்கி வந்து எல்லாம் செய்துவிட்டு முட்டை வைக்கிறது. முட்டை வைத்தால் அந்த முட்டையை அப்படியே பனி திடீரென்று உருகி முட்டையை தூக்கி கடலுக்குள் வீசிவிடுகிறது. அவ்வளவுதான், ஒரு முட்டை போச்சு, ஓராண்டும் போச்சு. ரொம்பவும் அதுக்கு வருத்தம் தான். நாம் ஏதோ தவறளித்து விட்டோமா, காலம் தவறி விட்டோமா, சரி இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நம்முடைய இனப்பெருக்க காலத்தை கொண்டு போகலாம் என்று இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் தன்னுடைய இனப்பெருக்க காலத்தை முடித்துவிட்டு ஒரு முட்டை வைத்து அடைகாத்து ஒரு குஞ்சு பொரித்திருக்கிறது. அது கண்விழிக்காத குஞ்சு அந்த கூட்டில் கிடக்கிறது. பனி உருகி கண்விழிக்காத குஞ்சை தூக்கி கடலில் வீசி விடுகிறது. 4 ஆண்டு காலம் போராடி போராடி பார்த்துவிட்டு ஒரு புதிய சந்ததியை இந்த பூமிக்கு கொண்டு வந்து சேர்த்த முடியாத பெங்குவின் பறவைகள், பெண் பறவைகள் ஆண்களை பார்த்து சொல்லிற்று, ஆண்களே ஆண்களே இனிமேல் கூழாங்கல்லை தூக்கி வராதீர்கள். இனிமேல் கூழாங்கல்லை தூக்கி வராதீர்கள். நம் அடுத்த சந்ததியை கடலுக்கு காவு தர நாங்கள் தயாராக இல்லை. கடைசி தலைமுறையாக நாம் இந்த பனி நிலத்தில் வாழ்ந்து கரைந்து விடலாம். ஒரு ஆதி நிலத்தின் பனிநிலத்தின் பறவைகள் தன்னுடைய கடைசி தலைமுறையை கழித்துக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தி நம் காதுக்கு வந்த பிறகும் நாம் அமைதியாக இருக்கிறோம் என்று எச்சரிப்பதுதான் பூமிக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை என்கிறது. நண்பர்களே, நம்மை சுற்றி உலகத்தில் நடக்கிற எல்லா செய்திகளையும் உள்வாங்காமல் உள்ளூர் செய்திகளில் மட்டும் நாம் வாழ்ந்துவிட முடியாது என்கிற எச்சரிக்கை நமக்கு அவசியம், தேவை என்பதை சொல்லி, இந்த இன்னும் பிறக்கா தலைமுறைக்கு இவ்வளவு நெருக்கடியை யார் தந்தது? எல்லாம் யார் காரணம்? இவ்வளவு பிளாஸ்டிக் மழை ஏற்றிருக்குங்கிறீங்க, ரத்தத்தில் கலந்துருக்குங்க, காற்று கெட்டு போச்சு, நீர் கெட்டு போச்சு, நிலம் கெட்டு போச்சு. உண்மைதான். யார் கெடுத்தா? சாதாரண ஏழை மக்களா? இன்றைக்கும் இந்தியாவில் 2 வேளையோ அல்லது 1 வேளையோ சாப்பிடாமல் இரவில் தூங்குகிறவர்களின் எண்ணிக்கை 56 கோடி. இந்தியாவை வல்லரசாக்குவது இருக்கட்டும், இந்தியாவை சூழல் அரசாக, இந்தியாவை ஒரு நல்லரசாக நாம் எந்த காலத்தில் உருவாக்கப் போகிறோம் என்கிற நம்பிக்கை எனக்கெல்லாமே. ஒரு 56 கோடி பேரை 1 வேளை உணவில்லாமல் 2 வேளை உணவில்லாமல் இரவிலே தூங்க அனுப்புகிற ஒரு இந்தியாவில் போன வாரம் பார்க்கிறேன் 5000 கோடி ரூபாய் செலவில் ஒரு கல்யாணம் நடக்கிறது. நீங்களெல்லாம் பத்திரிகை படிக்கிற பழக்கம் இருந்தால், செய்தி கேட்கிற பழக்கம் இருந்தால், நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறில்லை என்று ஒப்புக்கொள்வீர்கள். ஒருவர் 5000 கோடி ரூபாயில் ஒரு கல்யாணத்தை முடிக்கிறார் என்றால் இந்த பூமிக்கு அவர் எவ்வளவு தீங்கு செய்திருப்பார் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும்.
எவன் ஒருவன் சொத்தை குவித்து வைத்திருக்கிறானோ, எவன் எத்தனை கோடிக்கு சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறானோ அவ்வளவு கோடிக்கு எதிர்மறையாக இந்த பூமிக்கு செய்திருக்கிற தீங்குதான் இன்றைக்கு நமக்கு இப்படி வந்து விடிந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் சரி. அதான் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நுகர்வை கம்மி பண்ண வேண்டியதா, நுகர்வை நாமே கொஞ்சம் சரி செய்ய வேண்டி இருக்கிறது. நுகர்வை நாமே சரி செய்ய வேண்டும் என்றால் 5000 கோடிக்கு திருமணம் செய்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசித்தால், இந்த பூமியை நாசமாக்கியது ஒரு 10-15 குடும்பமாய்த்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். 10-15 குடும்பத்தை சரி செய்து விட்டாலே இந்த பூமியை காப்பாற்றலாம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆமா, அதான் உண்மையும் கூட. சரி சரி, அடுத்த தலைமுறைக்கு நாம் எதையாவது விட்டுட்டு போகணுமே. காரை விட்டுட்டு போனா அவன் ஓட்டி வாழ முடியாது. பங்களாவை விட்டுட்டு போனாலும் அவன் வீட்டில் படுத்து தூங்க முடியாது. பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு போனாலும் பணம் எடுக்க முடியாது. எதை விட்டு போவது? அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு இந்த ஒசூர் புத்தக கண்காட்சியில் பூமிக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை என்று இவ்வளவு நேரம் உருக பேசிய நீங்கள் ஒரு அறத்தை சொல்லிவிட்டு போனால் தானே அது சரியாக இருக்கும். ஒரு நல்ல தீர்வை சொல்லிவிட்டு போனால் தானே அது சரியாக இருக்கும். அதுதானே நல்ல உரையும் கூட என்று நீங்கள் கேட்பது உண்மையிலே நல்ல விஷயம்தான். நாம் எதை விட்டு விட்டு போக வேண்டும் இந்த பூமியில்? இன்னும் பிறவா தலைமுறைக்கு நாம் எப்படி இந்த பூமியை விட்டு விட்டு போவோம்? இந்த பூமி நமக்கு பாட்டனும் பாட்டியும் தந்த சொத்து அல்ல. நாம் இன்னும் பிறக்கா தலைமுறையிடத்திலே வாங்கி வைத்திருக்கிற பெரும் கடன். நீங்கள் கடனை அடைக்காமல் இந்த பூமியை விட்டு போக முடியாது. நண்பர்களே, ஒரு அறத்தை சொல்லி இந்த கூட்டத்தை முடித்துக் கொண்டால் நன்றது என்று நான் கருதுகிறேன். நல்ல தூறல் மழையில் கொஞ்சம் குளிர் வீசுகிற கூதல் என சொல்லுகிற ஒரு கூதல் நேரத்தில் கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஒரு வெப்பத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த உரையை என்று என்னால் உணர முடிகிறது. ஆமா, குளிரையும் மீறி நமக்குள் ஒரு வெப்பம் இருப்பது என்பது நமக்குள்ளே இருக்கிற நியாயமும் நமக்குள்ளே இருக்கிற நல்ல மனிதனும் இன்றைக்கு தூங்க மாட்டான். எப்படி விட்டு விட்டு போவது இந்த பூமியை? நண்பர்களே, ஒரு சின்ன கதையை சொல்லி முடித்துக் கொண்டால் நல்லதென்று கருதுகிறேன். பாலைவனத்திலே ஒரு பயணி 5 நாளாக தண்ணீர் கிடைக்காமல் அலைந்து கொண்டே இருக்கிறான் ஒட்டகத்தில். ஏன்னா பாலைவனத்திலே தண்ணீர் கிடைக்காது. ஆனாலும் தண்ணீர் கிடைக்காது என்று தெரிந்தும் அவன் அலைந்து கொண்டிருக்கிறானே ஏன்? பாலைவனத்திலே சில விதிகள் இருக்கிறது. பாலைவன பகுதியில் எங்கேனும் நீரூற்று தென்பட்டால் அங்கே ஒரு போர்வேலை போட வேண்டும். போர்வேல் போட்டு அங்கே வச்சிருக்கணும் தண்ணியை. ஏன்னா பாலைவனத்திலே தண்ணீர் கிடைக்காது. அந்த போர்வெல் தண்ணீர் அடித்து அவன் குடிக்க வேண்டும் என்பதற்காக நீரூற்றுகள் தென்படுகிற நீர் அந்த இடங்களிலெல்லாம் போர்வெல் இருக்கும். அவன் அப்படி ஒரு போர்வெலைத்தான் 5 நாளாக தேடுகிறான். 5 நாளாக தண்ணீர் குடிக்காமல் தேடிக்கொண்டே இருக்கிறான். 5 நாளில் அவன் இரவு நினைக்கிறான், நாளை மட்டும் எனக்கு தண்ணீர் கிடைக்காமல் போனால் நான் இந்த பாலைவனத்திலே பிணமாக போவேன். அவன் சொல்லிட்டான். அடுத்த நாள் எஞ்சித்து தேடி போறான். நண்பர்களே, நல்ல வேளை ஒரு போர்வெல் கண்ணில் படுகிறது. இயற்கை நம்மளை சும்மா விட்டுறார். ஒரு போர்வெலை பார்க்கிறான். ஒட்டகத்தை விட்டு இறங்கி ஓடுகிறான். முன்னாடி ஓடி போய் போர்வெலை பார்க்கிறான். போர்வெளிலே ஒரு வாளியில் தண்ணீர் அடித்து வைத்திருக்கிறது. எவ்வளவு சௌரியம்! 5 நாளாக தேடி தேடி தண்ணீரை தேடி ஒரு 5 நாளாக அலைந்தவனுக்கு 6வது நாள் காலையில் ஒரு வாளியில் யாரோ தண்ணீர் அடித்து வைத்திருக்கிறார்களை பார்க்கிறான். ஓடி போதை அப்படியே குடிக்கலாம் என்று பார்த்தால் அது சகதியாக கிடக்கிறது. நாம் இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிற ஆறுகளைப் போல், நம்மால் கெட்டுப்போன கடலைப் போல் ஒரு வாளி தண்ணீர் அந்த பாலைவனத்தில் காற்றாலும் மண் துகளாலும் சகதியாகவே மாறிவிட்டது. சகதியை குடித்து விடலாமா என்று யோசிக்கிறான். வடிகட்டியாவது குடித்து விடலாமா என்று யோசிக்கிறான். வடிகட்ட என்ன இருக்கிறது என்று தொலாவுகிறான். அந்த போர்வேலில் ஒரு போர்டு தென்படுகிறார். இப்படி ஒரு போர்டு வச்சிருக்கிறான். இந்த மாதிரி என்ன போர்டு வச்சிருக்கிறான்? அந்த போர்டை எடுத்து தூசி தட்டி படிக்கிறான்.
தண்ணீரை குடித்து விடாதே. 5 நாளுக்கு பிறகு தேடி தேடி ஒரு போர்வேலை கண்டெடுத்தால் எவனோ தண்ணீர் அடித்து சேராக்கி வைத்ததோடு மட்டுமில்லாமல் தண்ணீரை குடித்து விடாதே என்று எழுதியிருக்கிறானே. படிக்கிறான், தண்ணீரை குடித்து விடாதே, போர்வேலுக்குள் ஊற்று, பிறகு அடி, தண்ணீர் வரும், தேவைக்கேற்ப குடி. நண்பர்களே, இதுதான் வார்த்தை. நாம் தேவைக்கு ஏற்ப வாழ்ந்திருந்தால் இவ்வளவு நஷ்டம் பூமிக்கு ஏற்பட்டிருக்காது. நாம் ஆசைக்கும் பேராசைக்கும் வாழ்ந்திருக்கிறோம். நீங்களும் நானும் இன்றைக்கு அனுபவித்திருக்கிற சுகங்களுக்காக எதிர்வருகிற தலைமுறை பெரிய விலை கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்துங்கள். அந்த வாசகம் எவ்வளவு நல்ல வாசகம். தேவைக்கேற்ப குடி, பிறகு நீ போகும்போது மறக்காமல் இந்த வாளியில் தண்ணீரை அடித்து விட்டு போ, தண்ணீரை வச்சிருப்போம் அடிச்சு அப்படின்னு எழுதியிருக்கு. இப்ப இவனுக்கு பெரிய சிக்கலாகுது. ஐயோ, என்னடா இப்படி ஒரு சிக்கலில் கொண்டு வந்து இந்த போர்டு சேர்த்திருச்சே. அறிவு சொல்கிறது, மடையா, எவனோ எழுதி வைத்து போனதையெல்லாம் நீ பெரிய விஷயமாக கருதுகிறாயா? வடிகட்டி தண்ணீரை குடி. ஒருவேளை நீ போர்வெலுக்குள் ஊற்றிவிட்டால் தண்ணீர் வராமல் போனால் என்ன செய்வாய்? ஏமாந்து போவாய் அல்லவா? குடி. நாளைக்கு வருகிறவனுக்கு நீ ஏன் தண்ணீர் வைக்க போவேன்? நாளைக்கு வர்றவன் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? நீ அவனை பார்க்கவா போகிறாய்? நீ நன்றாக இருந்தால் அதுவே போதும். குடி என்று சொல்லுகிறது அறிவு. அறிவு பல நேரம் வன்மம் செய்யக்கூடியது, மறந்துடாதீங்க. அறிவுக்கு பெரிய அன்பெல்லாம் கிடையாது, ஆனால் அறத்துக்கு அன்பு இருக்கிறது, அறத்துக்கு ஒழுக்கம் இருக்கிறது, அறத்துக்கு நேர்மை இருக்கிறது. அறம் சொல்கிறது வேண்டாம், எவனும் சும்மா எழுத மாட்டான். எவனோ ஒரு மூதாதையின் வாழ்க்கை தான் அந்த வரி. வள்ளுவன் எழுதிவிட்டு போனதெல்லாம் சும்மாவா? தொல்காப்பியன் எழுதியெல்லாம் நம் வாழ்வுக்கு சும்மாவா? எழுத்தெல்லாம் எதுவும் சும்மா இல்லை. அந்த எழுத்துக்களைத்தான் நாம் புதுப்பித்து புதுப்பித்து புத்தக கண்காட்சியிலும் நாம் அதை காட்சிக்கு வைத்திருக்கிறோம். ஆகவே நீ எழுத்தை நம்பு, வரிகளை நம்பு, தண்ணீரை போர்வெலுக்குள் ஊற்று. அறம் சொல்கிறது. அறிவுக்கும் அறத்துக்குமான ஒரு சண்டை. நல்ல வேளை நண்பர்களே, அறம் வென்றது. அறிவு சொல்வதை கேட்காமல் அறம் சொல்வதை கேட்டு அவன் அந்த சேர்த்து தண்ணீரை தூக்கி போர்வெலுக்குள் ஊற்றுகிறான். 1.5 நிமிடம் கழித்து ஒரு சத்தம் கேட்கிறது, பொழக். ஒரு ஊற்றிய தண்ணீர் 1.5 நிமிடம் பயணித்து கீழே போயிருக்கிறது என்றால் எவ்வளவு பாதாளத்தில் தண்ணீர் கிடைக்கிறது என்பதை அவனால் உணர முடிந்தது. அவன் அடிக்கிறான், நம்பிக்கையோடு தான் அடிக்கிறான். 1 நிமிடம் ஓயாமல் அடிக்கிறான், தண்ணீர் வரவில்லை. 2 நிமிடம் அடிக்கிறான், தண்ணீர் வரவில்லை. நண்பர்களே, 3 நிமிடம் அடிச்சு முடிச்சாச்சு, தண்ணி வரல. அறிவு சொல்வதை கேட்டிருக்கலாமோ? அறம் பெரிது, அறம் செய்ய விரும்பு என்றெல்லாம் அவை சொல்லிவிட்டு போனாலே. அறத்தை பற்றி பேசி பேசி உலகத்துக்கெல்லாம் அறத்தை கற்பித்த ஒரு இனம் சொல்லி இருப்பதை நாம் கேட்டிருக்க கூடாதோ? அறிவு சொன்னதை கேட்டிருக்க வேண்டுமோ என்று 4வது நிமிடத்தில் அவன் யோசிக்கிறான். யோசித்து கொண்டே அடித்து கொண்டிருக்கிறான். 5வது நிமிடத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் மெல்ல அந்த போர்வேலில் கசிகிறது. ஒரு சொட்டு தண்ணீரை பார்த்ததும் அவனுக்கு வந்த உற்சாகம் சொல்ல முடியாத உற்சாகம், அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத உற்சாகம். அடிக்கிறான். நண்பர்களே, ஒரு புதிய நீர், ஒரு தெளிந்த நீர் அந்த வாளியை நிரப்புகிறது. தெளிந்த நீர். ஓடிப்போய் அந்த பழைய அந்த வாளியை கழுவி வைத்து விட்டு ஒரு வாளி தண்ணீரை அடித்து அப்படியே குடிக்கிறான். தேவைக்கேகத்தான் தண்ணீர் குடிக்க முடியும், ஒரு வாளி தண்ணீரை அவனால் குடிக்க முடியாது. அதனால்தான் அவன் தேவைக்கேற்ப குடி என்றான். தேவைக்கேற்ப குடித்துவிட்டு கொண்டு போன குடுவைகளில் கொஞ்சம் தண்ணீரை நிரப்பிவிட்டு ஒரு 2-3 வாளி தண்ணீரை ஒட்டகத்துக்கு காட்டுகிறான். ஒட்டகம் தண்ணீர் குடிக்கிறது, இவனும் தண்ணீர் குடிக்கிறான். கொண்டு போன குடுவைகள் எல்லாம் நிரம்பி ஒட்டகத்தில் ஏற்றிவிட்டு
மறக்காமல் ஒரு வாளி தண்ணீரை பொங்க பொங்க அடித்து வைத்துவிட்டு அந்த போர்டை தூசு தட்டி அப்படியே வைத்துவிட்டு ஒட்டகத்தின் மீதேறி திரும்பி வருகிறவனைப் போல ஒசூர் புத்தக கண்காட்சியில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பூமியின் வளத்தை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் விட்டு போனால், தண்ணீர் என்பது வெறும் வளம் அல்ல, இந்த பூமியில் இருக்கிற எல்லா வளங்களையும் இன்னும் பிறவா தலைமுறைக்கு நீங்கள் விட்டுவிட்டு போனால் நல்ல மனிதர்களாக, அறம் சார்ந்த மனிதர்களாக இருப்பீர்கள். ஒசூர் புத்தக கண்காட்சியும் உங்களிடத்தில் அதுதான் வேண்டுகிறது. நண்பர்களே, நன்றி, வணக்கம்.